காவேரி வந்து விஜய் கிட்ட சகஜமா பேச ஆரம்பிச்சத பார்த்து வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம சாரதா அவங்க வந்து பார்த்துட்டே இருக்காங்க. காவேரி, விஜய் ஒண்ணா பேசிக்கிறது ஃபோன்ல. அதே மாரி வந்து விஜய்க்கு வந்து குட் மார்னிங் வந்து காவேரி ரிப்பீட் அனுப்புறது, அது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை விஜய் கிட்ட வந்து சாரதா வந்து ஃபோன் பண்ணி, "மாப்ள, காவேரி மெசேஜ் அனுப்பிச்சாளா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு "எப்படி அத்த உங்களுக்கு தெரியும்?" அப்படின்னோனே, "நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். நீங்க மெசேஜ் அனுப்புறதுக்கு அவ வந்து பதில் அனுப்பிச்சாளே" அப்படின்னோனே, "அத்தை ரொம்ப தான் அத்தை வாட்ச் பண்ணுறீங்க" அப்படின்றாங்க. "சரிங்க மாப்பிள்ள, கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி மனசு மாறின்னு வருது பார்த்தீங்களா?" அப்படின்னோடனே, "அதான் அத்தை எனக்கும் தோணுது. சீக்கிரமாகவே காவேரி வந்து என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டானே, எனக்கு இது போதும் அத்தை" அப்படின்னோடனே, "கண்டிப்பாக நடக்கும் மாப்பிள்ள" அப்படின்றாங்க. இங்கே காவேரி வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போனோன்னே வந்து ஸ்கூலில் வந்து ஒரு வந்து காம்படிஷன் இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிஸ் வந்து சொல்லிட்டுருக்காங்க. "சரி, அந்த காம்படிஷன் பற்றி நீங்களே சொல்லுங்கள் மிஸ்" அப்படின்னோடனே, இந்த மாதிரி எல்லாருமே வந்து பேரண்ட்ஸோட கலந்துக்கணும் இந்த காம்படிஷனில். இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டான்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் எல்லாமே இருக்குது இதில். நீங்கள் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க பேரண்ட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ எல்லாருமே பேர் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த இந்த காம்படிஷனில் அம்மா அப்பா 2 பேருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாம் கேட்டு மனசு கஷ்டப்படுறா நம்ம வந்து குட்டி காவேரி. உடனே வந்து அப்படியே அம்மு சைலண்ட்டாக இருக்கா. எல்லாருமே பேர் கொடுக்குறாங்க. நான் அம்மு மட்டும் பேர் கொடுக்கல. அதை பார்த்துட்டு வந்து காவேரி வந்து கேட்குறாங்க, "அம்மு, நீ ஏன் பேர் கொடுக்கல? எப்படி மிஸ் பேர் கொடுக்கறது? எனக்கு வந்து அம்மா தான் இல்லையே, அப்பா மட்டும் தானே இருக்காரு. அப்போது அவங்க தான் சொன்னாங்கல்ல அம்மா அப்பா வரணும்னு சொல்லிட்டு, அப்பா மட்டும் எப்படி மிஸ் கூட்டிகிட்டு வர முடியும்? அதனால தான் மிஸ் பேர் கொடுக்கல" அப்படின்னோடனே மனசு கஷ்டப்படுறாங்க காவேரி. பாவம், என்னால் தான் இப்படி ஆச்சு இவளுக்கு. இவ அம்மாவுக்கு எழுந்தது காரணமே நான் தானே. எனக்கு என்ன பழி வாங்குறதுக்காக அந்த ஆக்சிடென்ட் பண்ண போய் தானே இவங்க அம்மா இந்த உலகத்தை விட்டு போனாங்க. பாவம் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. "சரி அம்மு, நீ பேர் கொடு. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நல்லபடி எல்லாமே நடக்கும். உன் அப்பா மட்டும் இருக்கிற மாதிரி காம்படிஷனில் நான் பேசிக்கிறேன்" அப்படின்னோடனே, "மிஸ், அது வந்து பேர் கொடுக்கண்ணா, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு குழந்தையும் பேர் கொடுக்குறா. "மிஸ், என்னோட பேரை எழுதிக்கிங்க" அப்படின்னோடனே அம்மன்ற பேரை எழுதிக்கிறாங்க. ஓகே. எல்லாருமே வந்து பேர் கொடுத்தாச்சு. கடைசியாக காவேரியும் பேர் கொடுத்துட்டா. இதுக்கப்புறம் காம்படிஷனுக்கு வீட்டில் போய் சொல்லிவிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த மிஸ்ஸு. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி ரொம்ப மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. குட்டி காவேரி. அதை பார்த்துட்டு பெரிய காவேரி வந்து, "இங்கே பாரும்மோ, உன் அப்பாவும் அம்மாவும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீ ஆசைப்பட்டல. உன் அப்பா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவார். உனக்கு நான் சப்போர்ட்டாக நான் இருக்கேன்டா செல்லம்" அப்படின்னோடனே, "மிஸ், என் அம்மாவுக்கு பதில் நீங்கள் கலந்துப்பீங்களா மிஸ்?" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. உன்னை வந்து அப்படியே பார்த்துட்டு வந்து யோசிச்சுட்டே வந்து, "சரி அம்மு, நீ வீட்டுக்கு போ, அப்புறம் பேசிக்கலாம்" அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அம்மு கேட்ட விஷயமே வந்து காவேரிக்கு மனசில் ஓடிட்டே இருக்குது. இங்கே சாரதா கிட்ட வந்து காவேரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி, "அம்மு இப்படி கேட்குறாம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு" அப்படின்னோடனே, "இது 2 தப்பு இருக்குது. அவளுக்கு அம்மா இல்லைல்ல, ஏதோ விளையாட்டு போட்டி தானடி, நீ அவளுக்கு அம்மாவுக்கு பதில் கலந்துக்கனா, இது 2 தப்பு இருக்குது" அப்படின்னு. "என்னம்மா நீ பேசுகிற? நான் அந்த ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணுறேன், நான் எப்படிம்மா கலந்துக்க முடியும்?" "அதெல்லாம் கலந்துக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாண்டி, கூடவே குழந்தை கூடவே இருடி, எப்படியாவது இப்போ கலந்துக்க பாருன்னொன்னே, "என்ன அம்மா இப்படி வளருது" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க காவேரி. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் கிட்ட வந்து குழந்தை வந்து அம்மு வந்து சொல்கிறா, இந்த மாதிரி ஸ்கூலில் காம்படிஷன் நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் சொல்கிறா. அதை கேட்டு விஜய் வந்து, "அப்போது காவேரி கண்டிப்பாக கலந்துப்பா, ஏன்னா குழந்தைக்கு என்கரேஜ் பண்ணியிருக்காளே. காவேரி நானும் அம்மா அப்பாவை கலந்துங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும், அது நடக்குமான்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. "என்னப்பா என்ன யோசிக்கிறீங்கன்னொன்னே, சரி சரி, உன் மிஸ்ஸை கூப்பிட்றல, கண்டிப்பாக உன் மிஸ் வருவாங்க, அப்பாவும் வரேன், சீக்கிரமாகவே அந்த ப்ரோக்ராமுக்கு நல்லா வந்து சூப்பராக பண்ணலாம்" அப்படின்னோடனே, "அப்பா, நீ ரூட்டு ரொம்ப மாறிட்டு வர, அம்மாவுக்கு பதில் மிஸ்ஸை கலந்துக்க வைக்கலான்னு ஐடியா பண்ணுறியா?" அப்படின்னோடனே, "நீ தானே மிஸ்ஸை கலந்துக்கணும்னு சொன்னேன்." மிஸ் கலந்துக்கணும்னு தான் சொன்னேன், ஆனால் நீ ஐடியா பண்ணுற மாதிரி நான் ஒன்றும் ஐடியா பண்ணல." ரொம்ப தான்ப்பா" அப்படின்றாங்க. "இங்கே பாரு, வயசுக்கு மீறி பேசக்கூடாது, புரியுதா? இதெல்லாம் நீ பேசக்கூடாது அம்மு" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் போகிறாரு. அப்பாவோட ரூட்டே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா யோசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து மனசு வந்து அப்படி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. விஜய் பேசுகிறது, பழகிறது, அப்புறம் மெசேஜ் அனுப்புறது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து காவேரி யோசிக்கிறாங்க. விஜய்க்கு மெசேஜ் அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஒரு மெசேஜ் போடுறாங்க. உடனே சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. காவேரியை இது நம்பவே முடியலையே, ஸ்கூல் வந்து பற்றி வந்து சொன்னாலா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஓ, ஸ்கூல் பற்றி கேட்க தான் கால் பண்ணாளா? அப்போது காவேரிக்கு மனசில் நான் வந்துட்டேன், இல்லை என் நினைப்பு எப்படி வரும்?" "ஆமாங்க மிஸ், எனக்கும் அதான் கவலையாக இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய்.